இந்த ஆண்டு நான் சந்திச்சுட்டு அப்பாவை கைப்பிடிச்சிட்டு நான் 25க்கு வந்துட்டேங்கிறவங்க அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 1000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. நம்ம தேவன் இருக்கிற வீடு, தேவனுடைய சத்தியத்தை கவனிக்கணும். கொஞ்சம் கவனமா இங்க கவனிங்க. இது வீடல்ல, இது தேவனுடைய வீடு. கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் நினைவுகள் ஆண்டவராண்ட திருப்புங்க. இந்த ஆண்டில் மனம் திரும்பலும் ஆசீர்வாதமும் அவருடைய வரக்கூடியதான அவருடைய கரத்துல பட்டயம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. எத்தனை பேர் உணர்ந்தீங்க அவர் வந்தத? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? அவருடைய சாயலை பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமா, நீங்க பார்த்தீங்க. எப்படி பார்த்தீங்க? ஓஹோ, பாருங்க, அவங்க சொல்றாங்க அவர் வந்தாரு, என் நெற்றியில சிலுவை முத்திரை போட்டுட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. ஆமென்னு சொல்லுங்க, கரங்களை தான் தட்டுவோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சேரத்துக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. ஏமா சின்ன பிள்ளைங்களா முன்னாடி வந்து உட்காருங்களேன். சொன்னேன் இல்லையா, நீங்க பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டீங்க. சிபாரிசு எல்லாம் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. ஒரு புது வருடத்துடைய காணிக்கை பாடலாக ஒரு பாடல் பாட போறோம். கத்திரிக்காய் ஏவப்பட்ட பிள்ளைகள், ஏவப்பட்ட பிள்ளைகள் கத்திரிக்காக. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்ல சாஸ்திரிகள் 3 என்ன பண்ணாங்களா, வெள்ளைப்பழமும் தூப வர்க்கத்தையும் வெண்ணஸ்வரத்தையும் பொண்ணையும் கொண்டு வந்து பண்ணினாங்களாம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துமஸ் நாள் அந்த காரியங்களை நம்ம செய்யலை. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பெற போகிறோம் புதிய ஆண்டுக்குள்ள. இயன்ற காணிக்கையை நம்ம அர்ப்பணித்து, நம்மளாம் இயன்ற காணிக்கை அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமென், அல்லேலூயா. யார் இன்னைக்கு காணிக்கப்பட்டு போட போறீங்க? யார் காணிக்கப்பட்டு போட போறீங்க? யாரும் இல்லையா? புது வருஷத்துல அப்பாவுக்கு பாட்டு பாட ஒருத்தர் இல்லையா?
என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? காரிருளோ, கடும் புயலோ, கனவில் தோன்றும் பயங்கரமோ. காரிருளோ, கடும் புயலோ, கனவில் தோன்றும் பயங்கரமோ. என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? பாதை மாறி செல்கிறேன், பரமனவரே துணையனா. பாதை மாறி செல்கிறேன், பரமனவரே துணையனா. காலம் யாவும் காக்கும் தேவன் கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். காலம் யாவும் காக்கும் தேவன் கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். என் இயேசு கூட இருக்க. என்ன பயம் எனக்கு? என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? வாழ்க்கை துன்பம் திணறினே, வழியில் அவரே துணையனா. வாழ்க்கை துன்பம் திணறினே, வழியில் அவரே துணையனா. கரத்தில் ஏந்தி மழையில் தாங்கி அவரை தாலாட்டு பாடினார். கரத்தில் ஏந்தி மழையில் தாங்கி அவரை தாலாட்டு பாடினார். அவரை தாலாட்டு பாடினார். என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? காரிருளோ, கடும் புயலோ, கனவில் தோன்றும் பயங்கரமோ. காரிருளோ, கடும் புயலோ, கனவில் தோன்றும் பயங்கரமோ. என் இயேசு கூட இருக்கு. என்ன பயம் எனக்கு? ஹalleluya, ஹalleluya. காணிக்கை பத்து பிள்ளைகளை நாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுவோமா? ஹalleluya. கடந்த ஆண்டோடைய வாக்குத்தத்தம் சபைக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல 43ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். கடந்து வந்துட்டோம், இரவு கடந்து வந்துட்டோம், பிற்பகலுக்குள்ளாக கடந்து வந்துட்டோம், 2025க்குள்ள கடந்து வந்துட்டோம். ஆனால் பழமை நாம் பார்க்கும்படியாக சில நிமிடம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளப்பதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறா இல்லையானா கண்டிப்பா நிறைவேறது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. நிறைய பார்க்கக்கூடாதது, கேட்கக்கூடாதது, சந்திக்கக்கூடாத பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் இந்த வார்த்தையின் பிரகாரமாக என் இயேசு என்னோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுமே. இதுவரை நடத்தி வந்தது அவருடைய கரமே. ஆமென் சொல்லுமே. என் சுயத்தில் அல்ல, கரத்திலிருந்து வந்தவர் தான் இதுவரை இந்த வாக்குத்தத்தம் இப்படியாக இருந்தாலும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுமே. இது வரப்போகிறது என்பது, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் சந்திக்க போறீங்கிறது முன்னதாகவே இந்த சபைக்கு வரக்கூடிய
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாகவே இங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த எழுதி வைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் இந்த ஆண்டில் கடந்த 24 நடந்தது. ஆமென் சொல்லாமே. ஹalleluya, ஹalleluya. அதுக்கு முந்தின வருடத்துல கர்த்தராகிய தேவன் 62ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல ஒரு வார்த்தை கொடுத்தாரு. முதல் வசனம், சியோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவிட்டி போலவும் அமராமலும் இருப்பேன். நாம இதை சொல்லாம ஹalleluya. இது ஒரு மனிதன் வந்தார், வயதான வந்தாரு. ஒன்று சபைகளுக்குள்ளே நடக்கலாம், இந்த தேசத்துக்குள்ளே நடக்கலாம் என்று சொன்னார். ஆமென் சொல்லாம அடுத்ததாக அந்த தரிசனங்கள் எனக்கு கடந்து வந்தது. அந்த நாள் தொடங்கி இன்று வரை தேசத்தில் சகல நாடுகள் நடந்து இடறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் துணை நின்று இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து யுத்தத்தை ஜெயமாக விளங்கி கொண்டு வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாம ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அவருடைய வாயின் சுவாசமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லாம ஹalleluya. அந்த நாட்டின் சுவாசம் நம்ம மேல் ஊதும் பொழுது நாம் ஜீவன் அடைவோம். ஆமென் சொல்லாம ஹalleluya. அந்த நாட்டின் சுவாசம் நம்மளை ஜீவன் அடைய செய்வது இந்த வார்த்தையாக இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையானதை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில நன்மையானங்களை செய்து நமக்கு நன்மையான மேன்மையான காரியங்களை கர்த்தருக்கு நமக்கு கொடுப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹalleluya, ஹalleluya. இந்த ஆண்டினுடைய புதிய வாக்குக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். 3 சபைக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது எபேசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல சொன்னாரு. அடுத்ததாக என்னன்னு ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல பார்க்கும்போது 59:21 சொன்னாரு. அதுலயே ஏசாயால 44:3 சொன்னாரு. நான் திரும்ப அதுக்கு உங்களுக்கு விவரித்து சொல்லுவேன், உங்களை வாசிக்க சொல்லுவேன். அதற்கு முன்னாக நான் கடந்து போக விரும்புகிறேன். அதே 42ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொன்னாரு. அடுத்த கட்டத்துல அப்போஸ்தல அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை கொடுத்திருக்கிறார். இது எப்படின்னு பார்க்கும்போது சகல விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி அது உடன்படிக்கையாக ஏற்படுத்தி பாருங்க, ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் சகல சம்பூர்ணமாய் கொடுத்து நமக்கு மட்டுமல்ல நம்மளை கொண்டு புறஜாதிகளுக்கும் கொடுத்து கர்த்தராகிய தேவன் அவர் நம்ம அமர்ந்து ஆமென் சொல்லாமே ஹalleluya நம் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஆமென் ஹalleluya. கடந்த வாரத்துல ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்துல நான் அப்பா நீங்க வாங்க வாங்க, நான் இங்க இருந்து என்ன செயல்படுத்த போறேன், சீக்கிரமா வாங்க, போதும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்புற நேரங்கள்ல கர்த்தராகிய தேவன் எனக்கு ஒரு தரிசனங்கள் கொடுத்தார். ரொம்ப வேதனையோடு நான் அப்பாட்ட அழுதேன். அழும்போது திடீர்னு ஒரு தரிசனங்கள் கொடுத்தாரு. அந்த தரிசனத்துல பார்க்கும்போது அந்த மகள் ஆர்த்தி இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க, சத்தியா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படியே என்னன்னா அப்படியே என்னை எடுத்துக்கொண்டு போது போல நான் பார்த்தேன் தரிசனம். ஹalleluya, ஹalleluya. எனக்கு நேச்சுரலாவே இருந்தது. என்ன வந்தீங்க நேச்சுரலாவே இருந்தது. அப்படி சோத்திரம் அப்பா நம்மளுக்கு பல்லவத்தை கூட்டிட்டு போறாருன்னு ரொம்ப சந்தோஷமா நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போறேன். கண்ணை மூடிட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஹalleluya. மிக நான் நினைக்கிறேன் பாதி வானத்துக்கு போயிருப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ள பாதி வானத்துக்கெல்லாம் போகல. ஹalleluya, ஹalleluya. என்னை கொண்டு போனவர் என்ன திடீர்னு கீழே கொண்டு வராரு. மேல உயர கொண்டு போனவரு திரும்ப கீழே கொண்டு வராரு. அப்ப நான் யோசிக்கிறேன், ஐயோ இன்னும் நான் தகுதி ஆகலையா, பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான தகுதி என்கிட்ட இல்லையே, நான் தகுதி இழந்துட்டேனே, இப்படி தகுதியற்ற பாத்திரமா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தராகிய தேவன் என்னை கொண்டு போய் ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ளார கொண்டு போயிட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த வீட்டு பெண்மணிக்கு நான் சத்தியத்தை அறிவிக்கும்படியாக ஆமென் சொல்லாம அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை அறிவிக்கும்படியாக நான் கடந்து போன ஒரு புறஜாதியர் ஆமென் சொல்லாம புறஜாதி மார்க்கத்தையும் அந்த கிராமத்தையும் கர்த்தர் காண்பித்தார். ஆமென் சொல்லாம ஹalleluya. அப்ப அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க மகன் மிகுந்த ஒரு மரண வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வியாதியை குறித்து சொல்லி அவங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன இயேசு அனுப்பினான்னு சொல்லும் போது நம்ம மார்பில் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
அடிச்சு சொல்றாங்க, இயேசு சொன்னாரா? இயேசுங்கிற கடவுள் இருக்கிறாரா? ஆமா, இயேசுங்கிற கடவுள் இருக்கிறார். ஆமென்னு சொல்லாம ஹalleluya. ஹalleluya சொல்லுவோமே. ஹalleluya சொல்லுவோமே. ஹalleluya சொல்லுவோமே. அப்ப அந்த அம்மா அவோன்னு அழுதாங்க. அதுக்கு பின்னாக உங்களுடைய சத்தியத்தை கேட்டு மனதுருள் கேட்ட கிரிகள் இன்னும் செய்ய வேண்டிய நாட்கள் என்னை கொண்டு இந்த பூமியில அநேகருக்கு இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு நான் பரலோகத்துக்கு போவேன் என்று எண்ணினார். அது என்னுடைய எண்ணங்கள் மண்ணு. ஆமென்னு சொல்லுமே. அவர் வைக்கப்பட்ட திட்டங்கள் தான் செயல்படுத்துவார் என்பதை நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆமென்னு சொல்லுமே. ஹalleluya. ஹalleluya. இதுதான் வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஹalleluya. என்னுடைய நினைவுகள் பரலோகத்துக்கு உடனே போகணும். இந்த பூமிக்குரியதான வாழ்க்கை போதுங்கிறது. ஆனா அவருடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா, அழிந்து போகிற ஆத்மாக்களை பரமராஜ்யத்துக்கு நிரப்பக்கூடியதான மேலான எண்ணங்களாய். கரங்களை ஒரு கை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம ஆண்டவருக்காய் கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கடந்த ஆண்டிலே கொண்டு வந்த பாதைகளுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் கரங்கள் தட்டி இன்று கொடுக்க போகிற வார்த்தைக்காக நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமே. ஆவியானவரை வரவேற்போமே. ஹalleluya. ஹalleluya. நான் கடந்த இந்த 4 நாட்களுக்கு முன்னாக காலையில் எழுந்து அந்த அன்னைக்கு அன்பு மகள் ஜூரா 4:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் வர முடியாதம்மா, ஈவினிங் வரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் நாளைக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த நாளில் ஜெபமெல்லாம் நாங்கள் ரொம்ப டைமிங் எடுத்து தாயாருந்தாங்க. எல்லாம் உட்காந்து பேசுறதுக்காக டைமிங் அதிகமாக எடுத்து ஒரு 7-7:30 வரைக்கும் நினைக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் அப்படியே கடந்து போய் வந்துட்டு கொஞ்சம் படுத்தேன். ஹalleluya. நான் நினச்சேன் படுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. ஏன்னா அங்கே கடந்து போயிட்டு வந்த விருதுநகர் மாவட்டம் வெகு தூரம் போயிட்டு வந்ததுனால நைட்டு நேரம் டைம் தூக்கம் இல்லாதனால சரி கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிடலான்னு நினச்சேன். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுவோமே. ஹalleluya சொல்லுவோமே. ஹalleluya சொல்லுவோமே. அப்போ ஒரு தரிசனத்தை பார்த்தேன் பாருங்க. ஆவின் லோகத்துடைய தரிசனத்தை. ஹalleluya. இந்த 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பொழுது பாருங்க, பூமிக்குள்ளாக ஏதோ சில ஆவிகளுடைய கிரிகள், அதனுடைய கிரிகள் பூமி எங்கும் இருப்பது போல இந்த சபைகள் முழுவதுமாக இருளில் இருக்கக்கூடியதோ, தேசம் முழுதும் இருளில் இருக்கக்கூடியதை பார்த்தேன். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, பல ஆவிகள் இருக்குது. அதை நான் பார்க்கிற அந்த ஆவி சொல்லுது, நீ வா வாங்குது. என்ன சொல்லுதுங்க? நீ வா வா, உனக்கு வேணுங்கிறத என்ன பண்ணுவேன் நான் ஏசு. அது சாத்தான் பாருங்க. உனக்கு உண்டாந்த எல்லாம் எனக்கு உண்டாந்தாலும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி கூப்பிடுது. ஹalleluya. 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 என்னால மேற்கொள்ள முடியல. என்ன பண்ண முடியலைங்க? இன்னொரு ஆவி வந்து பிடிச்சி என்ன இழுக்குது. அந்த ஆவி வானு கூப்பிடுது இப்படி எல்லாம். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட திரும்பினேன். அவர் கரத்தை பிடிச்சு சொன்னேன், ஆண்டவரை இவைகளை ஜெயிக்கத்தக்க எனக்கு வல்லமை தாரும். ஆமென். இவைகளை ஜெயிக்கத்தக்க வல்லமை தாரும், சத்துவத்தை தாரும் என்று சொன்னேன். ஆமென்னு சொல்லுங்க. அப்போது அவருடைய கரத்தை நான் பார்த்தேன். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறத பார்த்தேன். ஒரு மகிமையின் வெளிச்சத்தை நான் பார்த்தேன். கண்கள் திறக்கும் போது மிகுந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. 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 இன்னும் காலம் இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தராகிய தேவன் எனக்கு வேதத்துல ஒரு காரியங்களை சொன்னார். என்ன தெரியுங்களா? அதாவது மார்க் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல, மார்க் புஸ்தகத்துல நினைக்கிறேன் 2வது வசனம் நினைக்கிறேன், 9ஆம் அதிகாரத்துல இல்ல 1வது வசனம். அவர்களை நோக்கி, இங்கே இருக்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2003 கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினார். ஆமென். ஹalleluya. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது இந்த வார்த்தை பேசினார். அப்படி என்று சொன்னால் நானே மரணம் அடையணும் என்று சொன்னாலும் எனக்கு என்ன விளையாடுவங்கள் கடந்து வந்தாலும் அவருடைய வருகை பார்க்காமல் ஆமென் சொல்லுமே. யோபு சொன்னது போல இதோ இந்த அழுகின தேகம் முதலாக ஹalleluya. ஹalleluya. இந்த இறுதி நாட்கள் என் மீட்பர் மண்ணில் வந்து நிற்பதனை என் கண்கள் சொந்த கண்கள் காணும்னு சொன்னார். ஆமென் சொல்லுமே. ஹalleluya. அவர் வருகை நான் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீர்கள். ஆமென் தான் சொல்லுவோமே. ஹalleluya. ஹalleluya. மரணத்தை ருசி பார்ப்பதில்லை சொன்ன இது
இது எங்க அப்படின்னா கர்த்தராகிய தேவன் மறுரூபமாகக்கூடியதான் மறுரூபமானே. இதை குறித்து நம்ம கடந்த வாரமா இந்த 2 வாரத்துக்கு முன்னாக நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த மறுரூப மலை என்று சொன்னார். அந்த மலை இப்பொழுது எங்கு இருக்கிறது, அந்த மலையுடைய பெயர் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அந்த மலையுடைய பெயர் என்னங்க? என்னங்க? என்னதுங்க? உயர்ந்த இல்ல 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 சிரியா தேசத்தை சத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் பிடித்த மலை ஒரு மலைன்னு சொன்னேன். எர்மோன் மலை. ஆமே. அந்த எர்மோன் மலை மேலதான் கர்த்தராகிய தேவன் வந்து நிற்க போகிறாரு. அந்த மலை தான் சிரியா தேசத்துல கர்த்தராகிய தேவன் அந்த மலை தான் இஸ்ரவேலுக்கு மீட்டு கொடுத்தாரு. ஆமே தான் சொல்லாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மலையில தாங்க நம்ம இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார். ஆமே சொல்லாமே. ஹல்லேலூயா. நம்மளை மறுரூபமாக்கி நம்மளை கொண்டு போய் வைப்பதோ அந்த கண்மலையின் மேல் தான் நிறுத்த போகிறார். நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு சத்துவத்தை தாரும் வல்லமை தாரும் ஆண்டவரே. அப்ப அதை இவர்களை ஜெயிக்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்னோட ஒரு வசனம் பேசினார். எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வாசிங்க. எபேசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். ஒரு வாசிங்கள. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரா, ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாருங்களா? என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வார்த்தை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நரம்புகள் உருவாகல, தெரியல, நமக்கெல்லாம் பார்த்துதான் படுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனம் ஒரு உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்ட தரிசனம் இன்னைக்கு வைக்கப்பட்டது இல்ல. அது போல அந்த வரங்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுமே. எல்லா கரங்க தடி பண்ணுமா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுமே, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுமே, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அழைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, ஒத்திரின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அந்த வசனத்தை வாசிங்களேன் வாசிங்களேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு, உங்களுடைய கர்த்தராகிய இயேசு, என்னுடைய கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லி எழுதி வைக்கல பவுலு. இங்க சொல்றாரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஆமென். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இல்லைங்கிறவங்க, வரங்கள் இல்லைங்கிறவங்க, ஹல்லேலூயா, எல்லோருக்கும் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் யோவேல் தீர்க்கதரிசன ஆகமத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றேன், நான் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம், இன்னைக்கு ஊழியக்காரங்க உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் ஒருவேளை நிறைவேறாம போலாம். ஆனா வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மாமிசமான யாவர் மேலே நான் ஆவி ஊற்றுவேன் சொன்னாரு. ஆவி ஊற்றப்பட்டவனால்தான் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தட்டலமா கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகல விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். இன்னொரு வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கலாம். 59:21 வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் சரிம்மா வாசிங்க. இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று என்ன சொல்கிறாருங்க? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமே. உடன்படிக்கையாக ஏற்படுத்தினாருங்க. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல பலவிதமான உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவருடைய ரத்தம் மட்டும் நமக்கு புதிய உடன்படிக்கை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கூட நித்திய தலைமுறைக்கு உண்டான உடன்படிக்கையா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். என் மேல வைத்தத அப்படியாக விலகி போகிற தேவன் அல்ல. ஆபிரகாம் மேல் இருந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அடுத்ததாக ஈசாக்குக்கு கடந்து வந்து அடுத்ததாக அது யாக்கோப்பு மேல வைத்தார். யாக்கோப்பு மேல கடந்து வந்தது யோசேப்பு மேல வைத்தார். ஆமென் சொல்லுமே. யோசேப்பு மேல் வைத்தவர். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. ஆரோன் மோசே மேல வைத்தார். ஆமென் சொல்லுமே. அவர்கள் மேல் வைத்த தேவன் தாவீதின் மேல வைத்தார். தாவீது மேல் வைத்தவர் இயேசு கிறிஸ்து மேல் வைத்தார். இயேசு கிறிஸ்து மேல் இருந்தவர் நம்மேல் கடந்து வந்தார் ஆவியானவராய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் கூடவே இருந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி கரங்கள் தட்டுங்களேன். உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். உங்களை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆமென் சொல்லுமே. நீங்க கடந்து போகிற பாதைகள் வேறையா இருந்தா கூட திருப்பி டைரக்ஷனை நேராக தன் பிதாவிகள் மாட்டுக்கு அவர் திருப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நம்ம வேற பக்கம் போவோம். அவர் சொல்லுவாரு, நீ போறது தப்பு, நீ போகிறது சரியில்லை, நீ செயல்படுகிறது சரியில்லைன்னு சொல்லி ஆவியானவர் எங்க திருப்புவார் தெரியுங்களா? பிதாவிடம் திருப்புவார். ஆமென் சொல்லுமே. ஆட்டுக்குட்டியானவரிடம் திருப்புவார். ஆமென் சொல்லுமே. அதாங்க உடன்படிக்கையின் ஆவியானவர். என்னோட மட்டுமல்ல, தலைமுறை மட்டுமல்ல, அவர் ஆண்டை கொண்டு போய் சேர்க்க மட்டுமாக நம்மளோடு கூட இருப்பார் என்று சொல்லி உடன்படிக்கையாகவே ஏற்படுத்திக்கிறார் ஆவியானவரை. நாம் கரங்கள் தட்டி மீண்டும் ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை திருப்ப ஓய்வு நாள்ல நாம் கடந்து பார்ப்போம். இப்பொழுது 44ஆம் அதிகாரத்துல வாசிப்போமே 3வது வசனத்தை. அதிலேயே தாகம் உள்ளவன் மேல் உன் சந்ததியின் மேல் என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் என்ன பண்ணுவாரா? தண்ணீர் ஊற்றுவேங்கிறார். வறண்ட நேரத்தின் மேல் என்ன பண்ணுவாரா? ஆனா உன் சந்ததியின் மேல் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. பாருங்க, ஆவியோடு சேர்ந்து ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார். என்னங்க? ஆவியானவர் மட்டும் தருவது மட்டுமல்லங்க, ஆசீர்வாதத்தின் தருகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசீர்வாதமான ஆவியானவரை மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை 42ல போன்ற வாசிங்களேன். இந்த ஆசை
என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரை. யாருங்க? என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் யாருங்க? சொல்லுங்களேன். உங்க ஆத்மாவுக்கு பிரியமானவர் யாருங்க? ஏசப்பா. ஆமென் சொல்லுமே. ஆத்மா மனவான்மாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். பாருங்க, சந்ததி சந்ததியாக ஆவியை மட்டும் உடன்படிக்கை ஏற்படுத்தல, ஆசீர்வாதம் மட்டும் ஏற்படுத்தல, நம்மளை கொண்டு புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாகவே. ஆமென் சொல்லுமே. அன்னைக்கு யூதாஸ்காரி காட்டி கொடுத்தப்பட்டால ஐயோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கலன்னா ஐயோ. உத்தரப்பிரதேசத்துலங்க இன்னைக்கு 2 பெண்களை கம்பத்தில் கட்டி வச்சு என்னன்னா அவங்க பாசையில அந்த விக்கிரத்துடைய பேரை சொல்லுன்னு சொல்லி கட்டி வச்சு மனசாட்சி இல்லாம அடிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஏசு ராஜாவுக்கு ஜெயன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 அந்த 10 நாளைக்கு முன்னால அல்ல அதுக்குள்ளே நினைக்கிறேன், அதே உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, ஒரு ஊழியக்காரரை அடிச்சு அவங்க மனைவி நெத்தியில பொட்டை வெயின்னு சொல்லி வச்சு குங்குமத்தை சந்தனத்தை வச்சு அடுத்த கட்டத்துல பரிசுத்த வேதாகமத்தை மிதின்னு போட்டு அவன் போட்டு மிதிக்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கொடுமைகள் நடக்குது. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வர இருக்கிறார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம எழுந்த கடமையா இருக்குது. ஆமென் சொல்லாம. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ராம்சேசுக்கும் கோசேன் பட்டணத்துக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே. ஆமென். ஹல்லேலூயா. உன் ஜனங்களை கோசேன் பட்டணத்துல வைத்தீரே, ராம்சேஸ்ல பார்வோன் சேனைகளை வைத்தீரே, ஆயினும் அந்த இருளிலே உமது ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீரே. அதே பாதுகாப்பை இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆவிக்குரிய சிறுவர்களுக்கும் பாதுகாப்பை தந்தருளும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென் தான் சொல்லாம. அப்படியாக நிறைவேற்றுவாராக. இந்த 2025 கர்த்தருடைய கரத்துல நான் பட்டயத்தை பார்த்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல வந்தவர் அக்கினி ஜுவாலையாக கிடந்த அந்த தங்க நிறத்தில் உடைய அணிஞ்சிருக்கிறாரு. அந்த தங்க ரதம் அப்படிங்கிறது தங்க ரதம் மட்டுமல்ல, தங்கமயமான உடை அணிந்தவராக நான் பார்த்தேன். தங்கமயமான, அதாவது பெண்மயமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய அவர் கிரீடமும் அதே போல இருக்கு. அவரும் அதே சாயல்ல இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஆனால் அவர் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறாரு. விசேஷமாய் பாருங்க, இனி வரக்கூடியதான நியாய தீர்ப்பு யார் யாருக்குன்னு தெரியாது. பட் ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு மேல கை வைக்கிறவர்களுக்கு மேலாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பெரிதாய் இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென் தான் சொல்லாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு புறஜாதிகளுக்கும் நாம் அறிவிக்கும்படியாக கர்த்தரான ஆவியான நம்மேல் இருக்கிறார், நம்மேல் அமர பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லாம. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது பாருங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 இரவை குறித்து என்னன்னா, 2 இரவை குறித்து தேவதாசர் எபினேசர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு பெறக்கூடியதான ஆசீர்வாதம், இன்னொன்று இஸ்ரவேல் பெறக்கூடியதான ஆசீர்வாதம். ஆனா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 120 பேரு என்னங்க இவங்க கடந்து வந்ததான மேல் வீட்டாரை ஒரு இரவில். ஆமென். ஒரு இரவில் தான் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்த பொழுது அவர்கள் என்ன பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள் தெரியுங்களா? என்ன ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள், அக்கினி பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. மேல ஏறும்போது 8 இருந்தது, கீழே இறங்குங்க போது அவர்களே வெளிச்சமாக மாறி பூமி எங்கும் சுற்றி திரிந்து அநேகர் நீதிக்கு உட்படுத்தி வானத்து நட்சத்திரங்களாக ஆகாய மண்டல ஒளிகளாக இன்றைக்கு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்காய் நாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் தான்
உங்கள் மேலும் என் மேலும் ஒரு நாள் இறங்கினார், இறங்கி கொண்டிருக்கிற இனிமேலும் இறங்குவார். ஆமென் சொல்லாம அல்லேலூயா. ஒரு வயல்ல மழை பெய்யும், ஒரு வயல்ல என்ன பெய்யாதுங்க, மழை பெய்யாதுன்னு சொன்னார். ஆனா நான் சொல்றேன், நம்ம வயல்வெளியில எப்பொழுதுமே ஆசீர்வாதமான ஆவின் மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அவர் வருகை மட்டுமாக. இதுதான் உடன்படிக்கை என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார் என்பதை நான் நிச்சயிக்கிறேன். மனமாய் கரங்கள் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க. அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் அந்த இரவிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஆமே. முதலாவது அங்க சொல்லப்படுகிற பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் அவர்களுக்குள் காணப்பட்டது. அக்கினி காணப்பட்டதாம். அல்லேலூயா. அடுத்ததாக அவர்கள் மேல் அமர்ந்து சொல்லி அமர்ந்தது இல்லாம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்க? நித்திய உடன்படிக்கையின் ஆவி. ஆமே. இழந்தவைகள் இரண்டாந்தனையாக பெறப்போகிறோம். இரண்டாந்தனையாக பெறப்போகிறோம். ஆமே சொல்லுங்க. இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. நான் கடந்து வாக்கிங் ப்ரேயர் போகும்போது நேற்றுக்கு காலையில இங்கிருந்து மேட்டுக்கடை வரையும் போகும்போது என் ஆவியான என்னோட அக்கினி சமமாய் வந்ததை பார்த்தேன். ஆமே. மேக சமமாய் வந்ததை பார்த்தேன். ஆமென்னு சொல்லுங்க. அநேக நன்றி பாடல்களை பாட வைத்ததை பார்த்தேன். அப்படியாக அவரை நோக்கி பார்க்கும் கிருபை தந்த ஆவியானவருக்காய் நான் நன்றி சொல்கிறேன். ஆமே. இந்த வரங்களின்படியே, இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம் சபைகளையும் நம் குடும்பங்களையும் நமக்கு அறிமுகமானவர்களை நம் தேசத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். வாக்கு தத்தத்தின் ஜனங்களை நாம் பெறப்போகிறோம். இதெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் நாம் பெறப்போகிறோம். நான் பெறப்போகிறேன் என்பதை சுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவே சபையின் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் மறந்து போகாதபடிக்கு நீங்க அதை எழுதி வாங்கி கொண்டு போய் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இது சொல்ல போகிறோம். திரும்ப அதை வியாக்கியானங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு பின்னாக நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுது அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவியானுடைய வரங்கள் எல்லோருக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நாம் கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில வாக்கு தத்தங்களுக்காக, இந்த வருட வாக்கு தத்தங்களுக்காக யாரெல்லாம் இருந்து வரீங்க? கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே